இப்போ திரும்ப வந்திருக்கானா சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன். வணக்கம் ஷோ பால்சன் எபிசி வர பால்சன் மிஸ்டே ஃபான்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு டே 3. நேற்று நான் சொன்ன மாதிரி நேற்று இல்லை, டெக்னிக்கலாக இன்றைக்கி 5:15 கிட்ட தான் தூங்க போனோன்னே கிராஷு. அப்பவும் தூக்கம் வரலாம் தான் பைத்தியம் நீ அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. பட் நெவர்தலெஸ் ஒரு மாதிரியாக போய் படுத்த உடனே ஃப்ளாட்டு தூங்கிட்டேன். ஒரு 8 o'clock கிட்ட எழுந்திரிச்சேன். அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் ஷோர்ஸ் அண்ட் அவங்க கிளம்பிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. நான் வந்துட்டு என்னோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போதைக்கு கட்டா குஸ்தி படம் வந்துட்டு அப்புறம் ரீவாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தட் டீசர் செகண்ட் பார்ட்டோட டீசர் இறங்கியிருக்கு. ஸோ மூவி சும்மா அப்படி ஒரு ப்ரஷ் அப் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் டைம் இப்போ 10:05. பிரேக்ஃபாஸ்ட் 10:30 சாப்பிடணும் சொல்லியா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வாக் இன்னும் முடிக்கல. அண்ட் தென் லன்ச் அண்ட் டின்னர் அட்லீஸ்ட் இன்றைக்கி டைமுக்கு அண்ட் தூங்குறது இன்றைக்கி டைமுக்கு பண்ணணும்னு பார்க்குறேன். பட் எப்போ வாக் என்ன தெரியல, கொஞ்சம் டயர்டாக இருக்குது. பட் வீல் ஹேவ் டு டூ இட் எனிவே. ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு. 3 மணி நேரம் தூங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட. அண்ட் தென் ஐம் கோனா ஹேவ் மை பிரேக்ஃபாஸ்ட் ஆன் டைம். ஸோ 1 டிக் பண்ண போகிறோம். ஓகே, சொன்னேன்னா டயர்டுன்ட்டு காலையிலே சொன்னேன்ல, தூக்கம் மறுபடியும் இன்னைக்கு கம்மி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது. வாக் இது வரைக்கும் பண்ணலன்னு சொன்னேன். வாக் அப்படியே அந்த சூட்டோட பண்ணால் தான் உண்டு. காலையில் கொஞ்சம் மோடையானாலும் காலி. இப்போ 1 மணி ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் நான் வாக் போகல. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இன்றைக்கி ஏதோ மோடை எடுத்து நிறுத்துவேன்னு நினைக்கிறேன். பட் ஐ ஹேவ் டு புஷ். பட் அகைன் வெயிலும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்துட்டு இப்போ போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. மேபி ஒரு 4 o'clock போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அண்ட் இப்போ 1 ஆயிடுச்சு. பசிக்கல, ஆனால் 2:30 லஞ்ச் சாப்பிடுங்கிற மாதிரி யோசிச்சிருக்கோம் இல்லையா. பசிக்கலன்னா ஓகே தான். பட் ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே பசிச்சிடும். ஸோ 2 o'clock அட்லீஸ்ட் சாப்பிடணும். பட் நெவர்தலெஸ் இன்னொரு விஷயம் வேறு இப்போ நடுவில் தலை வலிக்குது, தூக்கம் வருது எனக்கு. ஸ்லீப் டிப்ரைவ்ட். ஐ ஹாவ் டு ஸ்லீப் நவ். பட் ஆனால் நல்லா படுத்தேன்னா இன்னும் 4-5 மணி நேரம் தூங்கி வச்சிருவேன். எல்லாமே சொதப்பிடும். ஃபஸ்ட் டே மாதிரி ஆகி போயிடும். ஸோ ஐ ஆம் இன் அ ஃபிக்ஸ் ரைட் நவ். ஸோ ஒரு மிட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, பேசிக்கலாக உட்காந்துட்டே தூங்கலான் இருக்கேன். உட்காந்து தூங்கினா எனக்கு என்ன ஆகும்னா டிஸ்டர்ப் ஆகும். எனக்கு வந்து படுத்தா தான் நல்லா தூக்கம் வரும். உட்காந்து தூங்குறது நம்மளுக்கு வராத வேலை. பட் ஆனால் வந்துட்டு இப்போ தூங்கியும் ஆகணும், அதே நேரத்தில் நல்லா தூங்கிடவும் கூடாது. ஒரு அளவுக்கு தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அலாம் ஒரு 2 மணிக்கு வச்சுட்டு உட்காந்துட்டே தூங்க போகிறேன். ஸோ தட் கொஞ்சம் ஸ்லீப் கிடைக்கும். பட் ஒரு டிஸ்டர்ப் ஸ்லீப்பாக இருக்கும். ஸோ நான் முடிச்சுப்பேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமாக நான் இதை ட்ரை பண்ண போகிறேன். பார்க்கலாம். ஓ மை காட், திஸ் இஸ் கெட்டிங் சேலஞ்சிங். 10 நிமிஷம் கிட்ட ஆச்சு. நம்மளுக்கு சுத்தமாக முடியல உட்காந்து தூங்குறதுக்கு. கழுத்து வலிக்குது. நான் சொல்லலை, எனக்கு அன்கம்ஃபர்டபுள் உட்காந்து தூங்குறதுக்கு வரவே வராது. ஃபுல் ஃப்ளெஷ்டாக படுத்துறவும் கூடாது. என்ன பண்ணுறதில்ல, ஒரு வேளை மிட்வேவா எனக்கு தெரிஞ்சு இப்படி நேராக கால் வச்சுட்டு உடம்பு மட்டும் இப்படி சாச்சிக்கலாமான்னு பார்க்குறேன். அது ஒன்றும் ஐம் கோயிங் கிரேசி. ஐயோ கடவுளே. சரி, நான் ஒரு மிட் பாயிண்ட் இப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறேன். காலை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு உடம்பு மட்டும் சாய்ச்சிட்டு தூங்கி எப்படியோ சராலாம் வச்சு எந்திரிக்க பார்க்குறேன். புலம்பிட்டு ஸ்லீப் சரி பண்ணோம். ஓகே யா. ஸோ பட் அலாம் வச்சுருக்கேன் 2 o'clock தான். ஸோ எப்படியோ செஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் ஹெல்ப் மீ. பை லைக் உளர்றேன், சாரி. டைம் பார்த்துருப்பீங்க. 1 மணிக்கு தூங்கி 2 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நான் பேசியிருந்தோம். பட் 1 o'clock to 1:10 நான் தூங்கும் போது நான் சொன்னேன் 10 நிமிஷம் தூங்கினேன். உட்காந்துட்டே தூங்கி சீக்கிரம் எந்திரிக்கலாம் தான் பிளான் பண்ணுவோம் இல்லையா. பட் அது முடியல. நான் ஒரு மிட்வே ஸ்ட்ரைக் பண்ணி படுத்துக்கிறேன். நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி. அது படுத்தோடனே ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பயங்கரமாக தலைவலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் ஸ்லீப் டிப்ரவேஷன் வேறு, ஒழுங்காக பொசிஷன் வேறு. நான் சொன்னேன் எனக்கு ஒழுங்காக படுக்காட்டி தூக்கம் வர்றது ரொம்ப கஷ்டம். எப்போது ஒரு நாள் அசந்து பேன்னு தூங்கினதான் உண்டு. இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி கழுத்து வலியோ இல்லை தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ ஹேட் டு கம் பேக் டு ஒரு நார்மல் பொசிஷன். ஸோ நார்மல் பொசிஷனில் பார்த்தா தூங்கும் போதே டவுட் பட்டேன். 2 மணிங்கிறது கஷ்டம் தான். பட் ட்ரை பண்ண வேண்டாம், முடிஞ்சாலும் புஷ் பண்ணி பார்ப்போம். இல்லாட்டி ஒரு 3:30 அதுக்குள்ளேயே செஞ்சிருவோம். இல்லை எப்படியோ 4 மணிக்குள்ளே எழுந்திரிச்சுன்னு பார்த்தேன். பட் ஐ ஜஸ்ட் கிராஷ்டாக தான் சொல்லலை. 2 நாளாக அப்படியே கொஞ்சமாக லேக் விட்டு தூங்குறதுனால மொத்தமாக டமாலில் படுத்துட்டேன். அண்ட் இன்ஃபேக்ட் வைஃப் வீட்டுக்கு வந்து 7:30 மணிக்கிட்ட இருக்கும். எழுப்பும்போது தான் அப்படியே தட்டி 8 மணிக்கு எழுந்திரிச்சேன். என்ன வச்சு 8:20. ஸோ லன்ச் காலி, லன்ச்சு சொதப்பிட்டோம். அண்ட் இப்போ தான் டக்குன்னு வந்துச்சு வாக்கிங் வேறு போகல. யூ அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி எப்படி நாளைக்கு பண்ணிக்கலாமா அப்படின்னு விஷயம். பட் நோ, ஐ ஆம் கோயிங் டு புஷ் மை செல்ஃப். எல்லாம் நிறையா பேர் வந்து இந்த கரெக்ட் டைம் மார்னிங் தான் நடக்கணும், இந்த டைமுக்குள்ள நடந்தணும் அப்படி இப்படின்னு சொல்லி தான் நிறையா பேர் அது மிஸ் அவுட் பண்ணி பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் நானே அதான் பண்ணுவேன். இல்லை நைட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எதுக்குன்னு சொல்லி யோசிப்பேன். பட் இந்த வாட்டி வந்துட்டு அந்த டேக்குள்ளே 20 மினிட்ஸ் நான் நடக்கணும், அவ்வளோதான். அந்த 20 மினிட்ஸ் காலையில் இருக்கலாம், மத்தியானம் இருக்கலாம், நைட் இருக்கலாம். இட் மைட் சவுண்ட் ஸ்டூபிட், பட் இட்ஸ் ஓகே. எனக்கு பரவாயில்ல. அந்த ஹேபிட்டுக்கு நான் ஷோ அப் பண்ணணும். அந்த பழக்கத்தை நான் பழக்கணும். என் உடம்புக்கு 20 நிமிஷம் நடக்கணுங்கிறது என் மைண்டில் நான் செட் பண்ணணும். ஸோ அதுக்காக நவ் ஐம் கோனா வாக். அண்ட் அது நான் சொல்கிறதான் வந்தேன். ஸோ லன்ச் சொதப்பிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு டின்னர் டைமில் சாப்பிட்டு அண்ட் நிறைய நேரம் தூங்கிட்டேன். பட் இருந்தாலும் புஷ் பண்ணி எனக்கு 12 தூங்க முடியுமான்னு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ
ஓகே ஸோ 20 minutes வாக் ஸ்டார்ட் பண்ணுறோம் அண்ட் 20 minutes காட்சி அப்டேட் பண்ணுறோம். ஓகே நாட் பேடுங்க. ஒரு சில ஃபோன் கால்ஸ் ரிட்டர்ன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பேசிக்கிட்டே நடந்துட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா 25 minutes நடந்துட்டேன். ஸோ ஓகே லஞ்ச் இன்னைக்கு சொதப்பினதுக்கே இதை கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிட்டு கொஞ்சம் மனசுக்காரதெல்லாம் இருக்குது. ஸோ ஐம் டன் வித் வாக்கிங் நோ. வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ ஓகே குட் ஜாப் வாக்கிங் டிக் பண்ணிட்டோம். வெல் டன் ஹஸ்லர். குட் குட். ஸோ எஸ் 8:25 8:30 தான் வாக்கிங் போனேன். அண்ட் ஃபோன் பேசிட்டே சொன்ன மாதிரி 20 minutes இல்லை 25 minutes நடந்துட்டேன். அண்ட் தென் டின்னர் டைம் பார்த்துருப்பீங்க என்னத்துக்கு 9:40 கிட்ட. ஸோ 9:30 சாப்பிட நினச்சேன். 9:40 ஓகே நம்ம அவ்வளோ நேரம் தூங்கி இருந்துச்சதுக்கு ஒரு மாதிரி செட்டில் டவுன் ஆகி சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டேன் 9:40. அண்ட் இப்போது டைம் வந்து 11:30 அகேன். யா ஸோ 11:30 ஆயிடுச்சு. இன்றைக்கி மறுபடியும் நான் வந்துட்டு 7 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் மதியானங்கிறதுக்காக மறுபடியும் உட்காந்தேன்னா அகேன் அது லூப்பில் வேறு மாதிரி அடிக்கும். ஸோ நான் ஃபோர்ஸ் பண்ணி இப்போ நான் போய் படுக்க போகிறேன். தூங்குவேனா தூங்க மாட்டேனான்னு தெரில. பட் நெவர்தலெஸ் அட்லீஸ்ட் ட்ரையோச்சு பண்ணலாம். சொன்ன மாதிரி அந்த சைக்கிள் நான் ரெடி பண்ணுறதுக்கு எப்படியோச்சு இன்றைக்கி நான் தூங்கி ஆகணும். ஸோ ஐம் கோனா ஃபோர்ஸ் மை செல்ஃப் டு ஸ்லீப். ஒரு அட்லீஸ்ட் பெட்டில் பார்த்துட்டே இருப்பேன். தூங்க ட்ரை பண்ண போகிறேன். ஓகே ஸோ சொன்ன மாதிரி பிளான் பண்ண மாதிரி 12 o'clock முன்னாடி படுக்க போகிறேன். ஐ விஷ் ஐ ஸ்லீப் ஆஃப் அண்ட் நாளிலேருந்து கொஞ்சம் ரெகுலர் ஆகும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தான் போகிறேன். ஐ விஷ் இட் ஹேப்பன்ஸ். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அகேன். பட் நெவர்தலெஸ் ஆஸ் ஆஃப் நவ் இதுதான். ஸோ ஐம் கோனா ஹிட் த பெட். அண்ட் நாளைக்கு ஒரு வேளை தூங்கல டிலே ஆச்சு இல்லை வந்துட்டு அப்படியே முடிச்சுட்டே இருந்தேன்னா அப்புறமா ரெக்கார்ட் பண்ணுறேன். பட் இல்லாட்டி நாளைக்கு காலையில் விச் ஐ பிலீவ் வில் ஹேப்பன். என்னென்னா வந்துட்டு நான் தூங்கி இருந்துச்சு காலையில் வாக்கிங் போகும்போது அப்பா தூங்கிட்டேன் 12க்குள்ளே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அது நடக்க தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொல்கிறேன். பட் ஃபார் நவ் ஐம் எண்டிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் திஸ் இஸ் day 3. day 4 நடக்குதுன்னு பார்க்கலாம் சொல்கிறேன். நவ் ஐம் கோனா ஸ்லீப். டேக் கேர். ப்ளீஸ் குட் நைட் பண்ணிடுங்க. ஓகே.